சார் வணக்கம் சார். வணக்கம் சார், தமிழ்நாடு அரசின் இந்த திமுக ஆட்சி காலத்தின் இறுதி பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. நிறைய நிதி தரல, மத்திய அரசு வஞ்சிக்குது, இப்படி எல்லாம் கடந்து இலவசங்கள், அறிவிப்புகள் இதையெல்லாம் தாண்டி 5 ஆண்டு காலத்தை எப்படி சமாளிச்சிருக்காங்க சார்? நல்லாவே சமாளிச்சிருக்கிறாங்க. நீங்க எடுத்து பாருங்க, பேப்பர் எடுத்து பாருங்க. ரொம்ப ஒரு தீர்மானமான ஒரு பட்ஜெட். வருவாய் பெருக்கமும் இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகுது. ரெண்டுமே வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. வளர்ச்சியும் இருக்குது, வேலை வாய்ப்பும் கிடைச்சிருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருகி இருக்குது, சமூக அமைதியும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு விடயம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய அந்த ப்ரியாரிட்டி குரூப்ன்றாங்க இல்லையா, ஒரு ஆட்சியினுடைய ப்ரியாரிட்டி குரூப் ஏழை எளிய மக்கள். அவங்களை நோக்கி இந்த அரசு நிறைய செஞ்சிருக்கு. இன்னொரு பக்கத்துல வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து அதிகம் பண்ணி அதன் மூலமா 36 லட்சம் வேலை வாய்ப்புகளுக்கான அடிப்படையை வகுத்திருக்குது. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போன்ற இடங்கள் எல்லாம் எல்லாமே தீர்மானமா செயல்பட்டு இருக்காங்க. என்ன போதுமான அளவுக்கு ஒரு ஃபண்டிங் இல்லாத ஒரு திணறல் இந்த இது பண்றதுனால கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னோம்னா, சற்றப்போ ஒரு 70,000 கோடி நம்ம கடனுக்கு வட்டியா கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ கடன் வாங்குறதை நிறுத்தி அந்த முதலீட்ட பணத்தை வாங்கின கடனை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னோம்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் ஓடுறது, நிதி நிலைமை ஓரளவு ஈஸியாகும். அது தவிர மற்றபடி வேற எதுவும் பஞ்சாயத்து. கடந்த அதிமுக காலத்துல இருந்த அந்த கடனை விட 10 லட்சம் கோடி கிட்ட வந்திருக்கு போல கடன். அந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்காங்க. இதை வச்சு ரொம்ப விமர்சிக்கிறாங்க. அவங்க எல்லாம் விமர்சிக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்திய ஒன்றிய அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடன் எவ்வளவு அப்படின்றத பத்தி கொஞ்சம் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். இந்திய ஒன்றிய அரசுடைய கடன் 200 லட்சம் கோடி. எவ்வளவு? 200 லட்சம் கோடி. ஒரே ஒரு ஆண்டுல மட்டும் தாங்க போட்ட பட்ஜெட்டுக்கு செலவு பண்ண பணம் இல்லை அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடியை சந்தையில இருந்துட்டு கடனாக, சந்தையில இருந்துட்டு நிதி திரட்டி இருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு பை பாண்ட். இந்திய ஒன்றிய அரசு என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் ஆர்பிஐ அறிக்கையை படிக்கக்கூடிய இங்கிலீஷ் தெரிஞ்ச நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அன்றாடம் காட்சிகளுக்கு தெரியாது. சும்மா லாவிஷ் ஸ்பெண்டிங், அது எதுவுமே ஏழைங்களுக்கே கிடையாது. கடன் வாங்குறாங்க, ஏழை எளிய மக்களுக்கும் வருது. அது இல்லாத இந்திய ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் வரல அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி சொல்லணும் அப்படின்னா, இங்க 4 மாவட்டங்கள்ல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, தென் மாவட்டங்கள்ல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதெல்லாம் செலவு பண்ற பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா பட்ஜெட் அலோகேஷன் வேற ஒரு இடத்துக்கு போனது, வேற ஒரு தலைப்புல போக வேண்டியது. அதெல்லாம் எடுத்து இதுக்கு செலவு பண்றோம். ஆனா மக்களை கைவிட்டுட்டு நீங்க பட்ஜெட்டை கவனிக்க முடியாது. அந்த இடத்துல இந்திய ஒன்றிய அரசு உதவாத இருக்கு. 11,000 கோடி தூக்கி கொடுக்குறான் பீகாருக்கு. நம்மளுக்கு நாங்க கேட்டது 50,000 கோடி, வந்தது 1,800 கோடி. குஜராத்துக்கு 10,000 கோடி. இப்ப இது மாதிரிலாம் கொடுத்திருந்தா தமிழ்நாடு எப்படி இருக்கும்? பச்சையா இந்த குஜராத்தி கும்பல் தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. ஆனா இங்க இருக்கிற நம்ம எல்லாம் அதை பத்தி பேசாத, மத்திய அரசை காரணம் காட்டுகிறான் அப்படின்னு இங்க ஒரு எதிர்கட்சி பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது? நேரடியா இந்த அரசு அலோகேட் பண்ணி இந்த திட்டங்கள் எல்லாம் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னது எல்லாமே எங்க குறை கண்டுபிடிச்சிருக்குது? கான்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆபீஸ். சொல்லுங்க. இவங்க சும்மா சொல்லிட்டு இருக்கலாம், இது காது குத்தல் விழா அப்படின்னு இவங்க காது குத்துறாங்க. பட்ஜெட்டை பத்தி 4 வாரத்தை சேர்ந்த மாதிரி பேச தெரியாத எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம், இது பட்ஜெட்டே கிடையாது, இது ஓட் ஆன் அக்கௌண்ட், 5 ஆண்டு காலத்துல நாங்க செஞ்சது என்ன அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காரு. இவ்வளவு பணம் வந்துச்சு, இவ்வளவு பண்ணிருக்கிறோம், இந்த மாதிரி பண்ணிருக்கிறோம், இவ்வளவு கடன் 9,52,000 கடன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதன் மீது சரியா கேள்வி எழுப்ப கூட தெரியாத ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் தெரியும். ஆர்பிஐனுடைய விதித்த ஒரு கட்டுப்பாடு பிஸ்கல் ரெகுலேஷன் அண்ட் பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட், இந்த எஃப்ஆர்பிஎம், அந்த சட்டத்துக்கு உட்பட்டுதான் நீங்க கடனும் வாங்க முடியும், செலவும் பண்ண முடியும். அதன்படி பண்ணாதான் அடுத்த கடனை வாங்க முடியும். மறுபடியும் அடுத்த ஆண்டுக்கு
1,79,000 கோடி கடன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு செய்து இந்த அரசு. அப்படி ஏதாவது இருக்கா? சோ விவரமா போய் பாக்குறவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே தெரியுது. வெறும் அரசியல் பண்ணிட்டு போயிடுவேன், மக்களை ஏமாத்திடுவேன். போன தடவை சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமி, குச்சி மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னாரு. குச்சி மிட்டாய் கொடுத்து ஏமாத்துறதுன்னா எடப்பாடியினுடைய பையனா பசங்களா ஜனங்க எவ்வளவு காரண காரியத்தோட அவங்க சிந்திப்பாங்க. இல்ல வருவாய் பற்றாக்குறைன்றது அதிகமா இருக்கு. வருவாய் பற்றாக்குறைன்றது என்னது? ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு இடையில இருக்கிற வருவாய் பற்றாக்குறை எல்லாரும் தான் இருக்குது. யாருக்கு இல்லை? இப்போ இன்னைக்கு கூட இருக்குது வருவாய் பற்றாக்குறை. வருவாய் பற்றாக்குறை வருவாய் எவ்வளவு? 3,44,000 கோடி. வருவாய் மீதான செலவினங்கள் எவ்வளவு? 3,93,000 கோடி. ஸோ எவ்வளவு டெபிசிட்? ரெவன்யூ டெபிசிட் எவ்வளவு? 49,000 கோடி. இதானே? இது இல்லாத எப்படி இருக்கும்? என்னைக்கு வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கு உட்பட்டு ரெவன்யூ வந்துட்டு அதிகமா, ரெவன்யூக்கு உட்பட்டு எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும்? நம்மளுடைய விஷன், நம்ம செலவு பண்ணக்கூடியது, நம்மளுடைய பட்ஜெட் அதெல்லாம் அதிகம். அதனால தான் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது. சொல்லட்டும், வேணாம்னு சொல்ல முடியுமா? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் 78,000 கோடி இருக்குது. சாலரிஸ் 94,000 கோடி. சப்சிடைஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் 1,54,000 கோடி. எப்படி அதெல்லாம் மறுக்க முடியும்? எப்படி இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்க முடியும்? எதுவும் கிடையாது. ஆக இந்த பட்ஜெட் நேற்று என்னது? 5 ஆண்டு காலத்துல இந்த அரசு செஞ்சது பிளஸ் ஓட் ஆன் அக்கௌண்ட். அடுத்த ஆட்சி வர்ற வரைக்கும் என்ன செலவு பண்ணணும் அதற்கான நீங்க இன்னைக்கோ நாளைக்கோ அது வாக்கெடுப்பு நடக்கும். இதுல எங்க காது குத்துறது இருக்குது? இல்ல இலவசங்களை ரொம்ப கொடுத்துட்டு அதுதான் கடன் அதிகமா வாங்குறதுக்கான இதுவா போயிடுச்சு. நம்மளுக்கு உலகம் தெரியல. இலவசம் அப்படின்றது யாருக்கிட்ட கொடுத்தோம்? மக்கள் கிட்ட கொடுத்தோம். அதே இலவசம்னு யாரும் சொல்றது இல்லை அப்படின்னோம்னா, இப்ப 3,44,000 கோடி அப்படின்றது எந்த கார்பரேட் கிட்ட இருந்து வந்துச்சு? சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி இருந்தாலும் வருது. அப்புறம் அவங்களுக்கு செலவு பண்ணது வேற யாருக்கு? இப்ப 5,000 தூக்கி கொடுத்துறான்னு சொல்றாங்களே, அந்த காசு வராதவங்க வெறும் 6,500 கோடி ரூபாய், அவ்வளவுதான். பெரிய எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளால புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா, இந்த ஆட்சி பாப்புலர் ஆகுது, அதை எதிர்வாதத்தின் மூலமா உடைக்க பாக்குறாங்க. மக்களுக்கு புரிஞ்சிருக்குது, எதிர்கட்சிகளுக்கு புரியல. ஒரு அரசனுடைய பர்ஃபார்மன்ஸை எடை போடுறதுக்கு அவங்க கொடுக்குறாங்க. மேனுஃபேக்சரிங்ல 15.91%, 9% உயர்வு. ஒட்டுமொத்த ஜிஎஸ்டிபி பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு 11.12%. மக்களினுடைய ஆவரேஜ் வருவாய், தனிநபர் வருவாய் இந்திய ஒன்றிய ஆவரேஜை விட 1.77 மடங்கு அதிகம். இதெல்லாம் மறுக்க சொல்லுங்க. பாஜக காரன் எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா அதான் உண்மை. பர்ஃபார்மன்ஸ்ன்றது இங்கதான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நீங்க கொஸ்டின் பண்ண முடியாத இடத்துல தான் நீங்க என்ன பண்றீங்க? கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா கொடுக்குறோம், வேற என்ன பண்ணுவ? நீ காசு வரல, பெசாத இருப்பியா நீ? கஜா புயலை நீங்க பண்ணீங்களே, என்ன பண்ணீங்க? கஜா புயலுக்கு 14,900 கோடி, 975 கோடி கேட்டீங்க இந்திய ஒன்றிய அரசு கிட்ட, எதுவும் தரல. எடப்பாடி சும்மா இருந்தாரா? எல்லாம் அந்த கொண்டை இறந்த மரங்கள் எல்லாம் வெட்டி அகற்றுவதற்காக மரத்துக்கு 600 ரூபா கொடுத்தாரு. ஏன் கொடுத்தீங்க? ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? அப்படி இருக்க முடியாது ஒரு அரசு. உங்க அரசே அவ்வளவு செய்யும் போது ஸ்டாலின் அரசு எவ்வளவு செய்யும்? அதுதான் நீங்க தராதத இவங்க ஆட்சிக்கு வந்துட்டோடனே 4,000 ரூபாய் கொடுத்தாங்க, கொரோனா கருணை தொகை அப்படின்ட்டு. பர்ஃபார்மன்ஸ்ன்றதை அங்க இருந்தா நீங்க பார்க்கணும். எப்படி மேனேஜ் பண்றாரு அதை அப்படின்றதான் முக்கியம். அததான் கலைஞர் வந்துட்டு ஒரு சாதனையாளரை பார்க்கப்படுறாரு. வேற யாரும் கிடையாது, அவருக்கு இணையானவங்க யாருமே கிடையாது, இன்ன வரைக்குமே கிடையாது. ஸ்டாலினுங்கிறத மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ் எல்லாம் வந்து அன்னைக்கு கலைஞர் கிடையாது, அவரை தான் எண்ணி எண்ணி எல்லாம்
செஞ்சார் எல்லாமே. அப்படியாப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இட பிரச்சனை நம்ம மாறுபட்டோம், அது வேற கதை, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு சாதாரண உழவர் சந்தையில இருந்துட்டு ஆரம்பிச்சு பெரியார் நினைவு சமத்துவபுரத்துல இருந்துட்டு ஒவ்வொன்றும் சோசியல் அசெட் கிரியேஷன்ஸ் அதெல்லாம் என்ன வரைக்கும் பாருங்க, ஒன்னும் இந்திய அளவுல அதெல்லாம் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸா பார்க்கப்படுது. அப்படியெல்லாம் என்ன இருக்குது எடப்பாடி பழனிசாமிகள் அதிமுக அரசு? சொல்லுங்க பாப்போம். நான் கேள்வியா தான் எல்லாத்தையும் முன்னால வைக்கிறேன். நீங்க அண்ணன் சாம் போன்றவங்க கிட்டலாம் நீங்க பேட்டி எடுக்கக்கூடிய ஆள், நீங்க கேட்டு பாருங்க இந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றது உண்மையா பொய்யான்றது. இல்லாட்டி ஒரு பொருளாதாரத்தை இந்திய அரசனுடைய ஒரு பொருளாதார ஆலோசகராக இருந்தவர் இங்க வந்துட்டு இந்த அரசை பாராட்ட மாட்டார். ஒரு பொது மேடையில் நின்றுட்டு சைனாவுக்கு இணையான இது ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டா வளர்ந்து விட்டுற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாட்டு மாநிலங்கள் ஒப்பிடத்தக்க முடியக்கூடிய அளவுக்கு எந்த மாநிலமும் கிடையாது அப்படின்னு அவர் ஏன் சொல்றாரு? அவரு ஏன் சொன்னாரு? ஏன் கொஸ்டின் பண்ணல எடப்பாடி? தான் உண்மை. நிறைவா ஒரு கேள்விங்க சார். இனி இந்த மாதிரியான பொருளாதார சூழ்நிலையை வச்சுக்கிட்டு, நிதி சூழ்நிலையை வச்சுக்கிட்டு, நேற்று சில வல்லுநர்கள்லாம் டிவில இனி இலவச திட்டத்தை செயல்படுத்த முடியாத நிலையில இருக்கு தமிழ்நாடு அரசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த நிதி அவங்க அனைத்து பேருடைய மூளையும் அப்படியே எடுத்து வைங்க. எவ்வளவு ஆகுது இலவசத்துக்கான மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்? சொன்னாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அதான் நான் சொல்றேன், 1000 ரூபாய் கொடுக்கறது 12,000 கோடி இலவச பேருந்து பயணம். அதற்காக தமிழக அரசு கொடுத்தது 1600 1800 கோடியா மானியமா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கொடுக்குது. டிரான்ஸ்போர்ட்டுக்கு சுமையை ஏத்தல. இந்த மதிய உணவு செயல் திட்டத்துக்கு எவ்வளவு செலவாயிடுச்சு அதிகபட்சம்? இந்தியா ஃபுல்லா போட்டாலே 400 கோடி தாங்க. வர்றவன் என்ன சொல்லுவான்னா, ஏழையை பத்தி கவலைப்படாது, அதான் கேபிட்டலிஸ்ட் பொருளாதாரம். அப்ப இவர் ஸ்டாலின் என்ன பண்றாரு? இந்த எல்லாவற்றுக்குமான அரசு, அவ்வளவுதான். பொருளாதார கொள்கையிலே அதான் இருக்கிறார். ஆனந்துக்கு சீனிவாசன் இருக்கிறார், கேட்டு பாருங்க அவர்கிட்ட. கொடு, தாராளமா கொடுக்கலாம். ஏங்க, நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகள் வடகடல்ல கிடைக்கக்கூடிய கச்சாவை வித்து வர்ற பணத்துல பட்ஜெட்டரி எக்ஸ்பென்சஸ் எதுவும் இல்லைன்றதுக்காக மக்கள் கணக்குல நேரடியா போட்டான். மாசத்துக்கு $600 $700 $800 போடுறான். என்னன்னு செலவு பண்ணிட்டு போ. அவனே ஊரெல்லாம் சுத்துறதுக்கு புறப்படுறான். போ, எங்கன்னா செலவு பண்ணு. ஸோ த மணி ஷுட் ரொட்டேட், தட் ஷுட் ஜெனரேட் எம்ப்ளாய்மெண்ட். அப்படி போறான் அவன். இலவசம் இங்க தமிழ்நாடு அரசு தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்குதா? சரியா பண்ணுது. பட்டினி சாவு ஒண்ணுத்த சொல்லு, நீ பார்ப்போம். அப்புறம் நீ மத்ததெல்லாம் பேசு. சவால் விட்டுற இந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு பத்திரிகையாளரா தமிழ்நாட்டுல பட்டினி சாவை சொல்லு. தமிழ்நாடு அளவுக்கு வறுமை கோட்டிற்கு கீழே வாடுற மக்களுடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றான், பட்ஜெட்ல சொல்றான். அதை நீ சேலஞ்ச் பண்ணு. தமிழ்நாடு அரசுடைய தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருவாய் இப்படி இருக்கு, ஒன்றிய அரசை விட 1.25 மடங்கு, ஒன்றியத்தை விட 1.25 மடங்கு சொல்றாரு. மறுத்திருப்பான். அப்புறம் நீ சொல்லு, இதை விட தாத்தா பட்ஜெட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டாலினால நல்லாவே கவர்மெண்ட் பண்ண முடியும். பொறுத்திருக்கு பாருங்க. நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி.